நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner, co-presented by Arun Excello and NAC Jewelers. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். This week we're all watching இசைவானின் இளைய நிலா. பிரவஸ்தியா மிக்கி மவுஸ்? பிரவஸ்தி. That's Mickey Mouse. ராகங்கள் 16 தரரார வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. யாருக்கு அந்த மைக்கு? வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராயோ பின்னிலே பாதையில்லை. முரளி, நீ நினைச்ச சாதிச்சிட்டாப்பாவா? ரொம்ப நல்லா பாடுற. ஒருவன் முதலாளி, உலகில் மற்றும் தொழிலாளி, விதியை நினைப்பவன் ஏமாளி, அதை முடிப்பவன் அறிவாளி. பாலு கொஞ்சம் பின்னால திரும்பி பாரு அப்படின்னார். பார்த்தேன், ரொம்ப சாதாரணமா இருந்தாரு. ரொம்ப அன்கம்ட் ஹேர். ஒரு ஜென்டில்மேன் வாஸ் ஸ்டாண்டிங் தேர். என்ன சார் அவர் பத்தின்னு? ஒரு நாள் அவன் இந்தியா இண்டஸ்ட்ரியவே ஆள போறான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்மளுடைய சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 12 சிறந்த பாடகர்கள், நம்மளுடைய ஃபென்டாஸ்டிக்கான ஜூனியர்ஸ் இவ்வளோ அற்புதமாக பாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வார கடைசியில் யார் பெஸ்ட்டாக பாடுறாங்களோ அவங்களுக்கு யங் ஒன் ஆஃப் தி வீக் அப்படிங்கிற டைட்டில் மட்டும் இல்லாமல் யங் ஒன்ஸ் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் NAC ஜுவல்லர்ஸ் வழங்கக்கூடிய 50,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர் காத்துட்டு. ஸோ டாப் 10 செலெக்ஷன்ஸ் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. நம்ம சார் உட்காந்துருக்காரு. அண்ட் SPB சாரோடைய ஸ்பெஷலான பாடல்கள்லாம் நம்ம பசங்க பாடிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ வரப்போறவங்களும் பார்த்தோன்னா நம்ம சூப்பர் சிங்கருடைய மிக்கி மவுஸ். லெட்ஸ் வெல்கம் பிரவஸ்தி. பெண்ணல்ல ஊதாப்பூ, சீவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ, அப்புறம் கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ. பெண்ணல்ல ஊதாப்பூ ரொம்ப 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 ரொமான்டிக் சாங். பிரவஸ்தி எப்போதுமே எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்கணும் இது மேலே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறான். கொஞ்சம் தயங்கக்கூடாது. ஏன்னா தயங்கினா அந்த பொங்கி வர எக்ஸ்பிரஷன் வராது. எப்படி போகிறது பார்ப்போம். பெண்ணல்ல ஊதாப்பூ, சீவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ, சிறு கைவளை கொஞ்சிடும் குய்யாப்பூ, அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர்ப்பூ, மைவிரி ஜாடைகள் முல்லைப்பூ, மணக்கும் சந்தனப்பூ, சித்திரமே நீ தாழும் சேலை அணியும் ஜாதிப்பூ, சிற்றிடை மீது வாழைப்பூ, ஜொலிக்கும் செண்ப
ஹாய் மிக்கி மவுஸ். ஹாய் அக்கா. பிரவஸ்தியா மிக்கி மவுஸா நீ? பிரவஸ்தி. தட்ஸ் மிக்கி மவுஸ். பிரவஸ்தி, உன் தாய்மொழி தமிழ் தானா? తెలుగు. ఏ ఊరు? హైదరాబాద్. హైదరాబాద్. ఈ మధ్య నీకు ఒక అవార్డు వచ్చిందని విన్నాను. ఏ అవార్డు? రేడియో మిర్చి అవార్డ్. రేడియో ఇచ్చారా? ఏమిచ్చారు? తమిళ్ పేసరల్లా? తమిళ్ పేస కొంచెం 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 తెలియదు. మనకు నా నా ఉన్నాయి కదా, నా నా ఆ రెండు ఎక్కడెక్కడ వాడాలో తమిళ్లో కొంచెం జాగ్రత్తగా నేర్చుకున్నావు. తమిళ్లో నువ్వేం చేస్తున్నావు అంటే కన్నంగళ్ అంటున్నావు. కన్నంగళ్ కదా, కన్నంగళ్. కన్న చిన్నది కన్నంగళ్ అను. కన్నంగల్. కన్నంగళ్ అవర్దాం. అదే అళ్ళి అళ్ళి అల్లిప్పు అల్లిప్పు అల్లిపు. అవును, అళ్ళిప్పు இல்லை. ఇలాంటివి చిన్న 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 ప్రొనౌన్సియేషన్ ఉచ్చారణ దోషాలు ఉన్నాయన్నమాట. అది నువ్వు ట్రై టు లెర్న్ తమిళ్. ఓకే సార్. Okay, but his singing is so cute and so beautiful, like Rahman's composition. You see, the Rahman's speciality is there is a fabric, there is a we have a canvas. அது மேலே அவர் என்ன பொம்மை போடணும்னு முதல்ல தெரிஞ்சு வச்சிருக்காரு. இதில் வந்து ரிதம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளஸ்ட் ஆஃப் தி ரிதம் பேட்டர்ன்ஸ். இதில் ஒரு பெருசாக ரிதம் பேட்டர்ன் கிடையாது. அண்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாத நோட்ஸ் எல்லாம் வரும். மேஜரில் போயிட்டு இருக்கும். அந்த மைனர் வரும்போது மட்டும் திடீர்னு உட்காந்து இட் கேச்சஸ் யுவர் அட்டென்ஷன். இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல்லி டன். ஒன்லி ஆன் ஸ்ட்ரிங்ஸ். ஹிஸ் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெரி டிஃப்ரெண்ட். அது கீபோர்டில் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் சரி. அந்த ரெண்டு கா வருது இல்லை ஜேவியர், அந்த மியூசிக் ஒரு தடவை வாசிங்க ஜேவியர். கொஞ்சம் முகம் காட்டுங்க இப்படி. நீங்கள் என்ன கீபோர்டு வாசிச்சிங்களா வீணா வாசிச்சிங்களா? ராகவன் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சீனியர் பிளேயர், வீணா பிளேயர். சங்கராபரணம்லாம் அவர் தான் வாசித்தது. அவரோட பையன் பார்சாரதி. இந்த ஸ்டைல் ஆரம்பித்தது அவர் தான். ரொம்ப சிங்கர் பேசுகிற மாதிரி பாடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ வாசிக்கிற ரெண்டு குழந்தைங்க. ஒன் இஸ் தேவி புண்ணியா ஸ்ரீனிவாசன் சொல்லி, அவங்க ஹஸ்பண்ட் ஸ்ரீனிவாஸ் அமர்க்களமான ஒரு மிருதங்கம் பிளேயர். சின்ன குட்டி சாரோட சிஷ்யப்புள்ள தான். தேவி எக்ஸ்பிரஷன் இஸ் சம்திங் எக்ஸாம்பிளரி. அண்ட் அவர் ராஜேஷ் வைத்யா. என்ன அது அது அவங்க ரெண்டு பேர் கையில் இருக்கிறது வீணையா இல்லைன்னா அது என்னன்னு புரியாது. வாய்ஸ் எவ்வளோ அழகாக. அவருக்கு அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பெண்டர் யூஸ் பண்ணி தான் வாசிக்கணும். அது அந்த பெண்டர் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணலைன்னா வீணையாக கேட்காது. ரொம்ப அழகாக இருந்தது. இட் வாஸ் சம்டைம்ஸ் சிங்கரை மறந்துட்டு அந்த வீணை மேலேயே காதல் வந்துடும் நமக்கு. அவ்வளோ அழகாக வாசிச்சார் ஜேவியர். காம்ப்ளிமெண்ட்ஸ் டு யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங். ஆஸ் கியூட் ஆஸ் யூ ஆர். நீ பாடினதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த நான் கரெக்டாக வச்சுக்கிட்டா போதும். அண்ட் யூ டிசர்வ் டெஃபினெட்லி எ ஷவர். இந்த வாரமுமே நம்ம வந்து டாப் 10 செலெக்ஷன்ஸ்க்கு வந்தாச்சு. இன்னும் சில வாரங்களிலே அந்த பிரம்மாண்டமான மேடையில ஒரே ஒரு ஜூனியருக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4 அப்படிங்கிற டைட்டில் மட்டும் இல்லாம அருண் எக்ஸல் டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு டவுன் ஹவுஸ் அன்பு பரிசா காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டாப் 10 செலெக்ஷன்ஸ் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டிங் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் அப்படின்ற அந்த டைட்டில் மட்டும் இல்லாமல் இந்த சென்னை மொபைல்ஸ் வழங்கக்கூடிய 40,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் நம்ம பசங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ராகங்கள் 16. மறுபடியும் ஸ்ரத்தா ஒரு டஃப் சாங் எடுத்திருக்கிறான். ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரிஜினல் சாங், ஒரிஜினல் ரெண்டிஷன் ஒரு ஹை லயத்தில் இருக்குது. அது ரொம்ப குறைச்சா கேட்டு பழகின அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வராது. ஆனால் அவளால் நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியும். எப்படி போகிறது பார்ப்போம்.
ஒரு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான அண்ட் பாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு பாட்டு தேர்ந்தெடுத்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. எஸ்பிபி சார் சொல்லுங்க. இதில் வந்து பொடி சங்கதியெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பாடிருப்பேன் நான். இப்போ நான் மேடையில் பாடும்போது கூட அவ்வளோ ஸ்பீடாக எனக்கு வரமாட்டேங்குது சங்கதி. அது எப்படி பாடினேன்னு தெரியாது. இதில் ஒரு துளி கூட நான் சொந்தமாக இது பண்ணியிருக்கிறேன் ரெக்கார்டிங்லன்னு சொல்லவே முடியாது. எவ்ரி இன்ச் இஸ் எம்எஸ் விஸ்வநாதன் சார்ஸ் கம்போசிஷன். யூஸ்வலி ராகங்கள் 16 அது எல்லாருமே வந்து அது பாலு சார் அங்கே சிலுவிஷன் பண்ணியிருக்காரு இல்லை, அவர் சார் சொன்னது தான் எனக்கு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் எத்தனை தடவை அழுத்தமாக இந்த பாட்டு எனக்கு கற்று தந்திருக்காருன்னா சாங்கு. ஐ கேன் நாட் ஃபர்கெட். ஒவ்வொரு தடவையும் ஒரு மானிட்டரில் ஒரு பல்லவி பாடினதே திரும்ப ஹார்மோனியம் எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒரு சின்ன உருப்படி இருக்கு, அது கொஞ்சம் பிடிச்சிக்க நீ நான் இப்போ சொல்கிறேன் என்னன்றா நீ கரெக்டாக பாடுற தம்பி, அது ஒன்றும் இல்லை. அது பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாடு 16 பாட சுகமான் சங்கதினதுக்கு அப்புறம் அந்த சுகமானதுன்னு வரும்போது சுகமா இருக்கணும் இல்லையா, சுகமானது. எத்தனை அவருக்கு ஒரு டயர்ட்னஸ்ஸே கிடையாதுங்க. தட் மேன் இஸ் லைக் எ டைகர் அண்ட் லைக் எ லயன். இப்போ கூட இப்போ ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு ஹார்மோனியம் கூட நான் காட்டுறேன். அவ்வளவு சிங்கம் அவர். நிச்சயமாக சொன்னால் வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு இசை அமைப்பாளர். அவ்வளவு இணைஞ்சிருக்காரு. ஏன்னா அது ஒரு சம்சாரம். பர்டிகுலர்லி கண்ணதாசன் சார் அண்ட் எம்எஸ்வி சாரோடது அவர் இணையப்பிரி. வி கேனாட் இமேஜின் தெம் செப்பரேட்லி. இப்போ கூட அவர் பேர் சொன்னாலே அவர் கதறி கண்ணில் இருந்து தண்ணி வரும் அவருக்கு. அந்த மாதிரி எப்படின்னே பண்ணீங்க இந்த டியூன்னா, நான் எங்கே பண்ணேன், அவர் எழுதி கொடுக்கும்போது அதுலேருந்து டியூன் வருது தம்பி, அவர் அதுலேருந்து வருது, நான் இங்கே டியூன் பண்ணேன், அவருக்கு அப்புறம் வார்த்தை பார்க்கும்போது நமக்கு டியூன் வருது அப்படின்னு சொல்லுவார் அவர். அந்த மாதிரி அவர் மேலே ஒரு ரெஸ்பெக்ட். எவ்வளவு அழகான ஒரு காம்பினேஷன். அம்மா ரொம்ப கஷ்டமான பாட்டு. ஒன்லி ஒன் ப்ராப்ளம் இஸ் சங்கதிகள் கிளாரிட்டி தான் கொஞ்சம் கஷ்டம். அது நான் தப்பாக சொல்லலை. உன் வயசுக்கு இந்த பாட்டு பாடணுன்னா கஷ்டம். ஸ்ருதி கொடுங்க சார். தரதானி நான தாவிதமான வீணை 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 அப்படி வீணை வீணை வீணை. நல்லா கவனி. இப்போ அந்த சங்கதி நீ கவனிச்சு பாடு, ஒரு தடவை பாடு அந்த வீணை. கலை மாதத்தான் மீட்டும் மிதமான வீணை. இப்போ வந்துச்சு டோட்டல் சாங்லேயே வந்து ரொம்ப உருட்டல் சங்கதியாக இருக்கும். தி ஃபர்ஸ்ட் ஆல் ஆஃப் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். ரொம்ப சுதி சுத்தமாக இருந்தது. அழகானத்தான் அது கூட ரொம்ப நல்லா பாடினேன். தேவின் ஆதார ஸ்ருதி கொண்ட வீணையம்மா. டிப்பிக்கல் எம்எஸ்வி சார். வீணையம்மா அப்புறம் அழுத்தமாக சொல்ல வீணையம்மான்னு கூட சொல்லலாம். அவர் ஒத்துக்குமா வீணையம்மா அப்படி சொல்லணும். வீணை என்ன அது டான் வரணும் இல்லை, அந்த மாதிரி பாடணும் அப்படின்னு சொல்லுவார் அவர். How much we learned from those great people. சூப்பர் சார். நீங்க வந்து உங்களுடைய குருகள் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. நாங்க உங்ககிட்ட இருந்து சில விஷயங்கள் கத்துக்க ஆசைப்படுறோம். ஒரு 2 வரி முழுமையா இந்த பாட்டை நீங்க பாடுனீங்கன்னா we love to hear that sir. ராகங்கள் 16 தரரார வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. ராகங்கள் 16 தரரார வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாடு
பதினாறு தாராறு அரலாறு நான் பாடும்போது வருவாயம்மா. அம்மா உட்காந்து பாடுறது ரொம்ப கஷ்டங்க. நின்றுட்டு பாடினா தான் கொஞ்சம் தம் கிடைக்கும். அது இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்க, சட்டுன்னு நாங்க பாடுங்க அப்படின்னு சொன்னோன்னே பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வெயிட்டிங் ஃபார் these golden moments. Thank the musicians first. Big round of applause to our Such wonderful wonderful musicians. musicians. ரொம்ப சந்தோஷம். God bless you. Thanks. ஸ்ரத்தா வந்து கனடால இருந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு வந்திருக்காங்க. Anything you'd like to say, Kana? You're from Canada or you're from Abu Dhabi? I'm from Canada. Canada. You are also from Toronto? Yes. It's such a vast city. Everybody comes from there on. Now we are talking about MSV, sir. You have to. We had a show in Toronto. காரில் போயிட்டு இருக்கிறோம். அவர் என்னென்ன கார் முன்ன போகணும், எந்த காரில் யார் உட்காரணும், இதெல்லாம் கூட ரொம்ப நிச்சயம் நொட்டேஷன் மாதிரி எழுதி கொடுப்பாரு. ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. என்னையா தியேட்டர் வரல இன்னும்? இங்கேப்பா இதை வழியிலேயே தவறு போயிட்டார் இவர் அப்படின்னு. நான் அவர் காரில் தான் இருக்கேன். இல்லை என்ன கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. ஸ்ட்ரெயிட் ரோடு தட் ஒன். ½ an hour ஆச்சு. சரி இல்லையா இது? ஏதோ வேற எங்கேயோ புறம் போல இருக்கு இவருக்கு வழி தெரியுமா தெரியாதியா? அவன் தமிழ் வேற பேச மாட்டேங்கிறான். அவன் இங்கிலீஷில் பேப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். கரெக்டாக தெரிஞ்ச ஆளா இல்லையான்னு இல்லைண்ணா இதுதான் இங்கே. என்னையா இது 45 நிமிஷம் போற மாதிரி ஒரு தியேட்டர் அங்கே வச்சிருக்காங்க. அந்த பக்கத்தில் ஒரு ஹோட்டல் கிடைக்கலையா? நடந்து போனையா? எவ்வளவு நிறைய கார்ல போயிட்டே இருக்கிறோம். You cannot take even those things. காரில் ஏறி போனால் 5 நிமிஷத்தில் தியேட்டருக்கு போனோம். அங்கே போனால் எல்லாமே ரெடியாக இருக்கும். மைக்கு சரியாக வேலை செய்யணும்னு வச்சுக்க. யாருக்கு அந்த மைக்கு? அப்படி அடித்து போட்டுருவார். அவ்வளோ எவ்ரிதிங் ஹேஸ் டு பி வெரி பர்ஃபெக்ட். நான் என்ன சொல்கிறேன், தட் இஸ் ஒரு படிக்கட்டு வார்த்தை அது அவரது. ஹீஸ் ஸோ டென்ஸ்ட். ஹீஸ் ஆல்வேஸ் ஆன் டென்டர் ஹூக்ஸ். அந்த ரிசல்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, குழந்தை தான். என்னம்மா பண்ண நீ என்ன அழகாக பண்ண, அவ்வளோதான். இந்த கஷ்டம் எல்லாம் மறந்துடுறோம். நான் பேசிட்டே இருப்பேம்மா. வரலாறு கழிவுங்கெல்லாம் வந்து அவங்களோட வேலை செஞ்சது பெரிய பாக்கியம். நாங்களும் கேட்டுட்டே இருப்போம் சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஷேரிங் தீஸ் லவ்லி மொமெண்ட்ஸ் வித் அஸ். குட் லக் ஸ்ரத்தா. இம்முறை நம்மளுடைய ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 4ல முதல் ரன்னர் அப்பா வரக்கூடிய குழந்தைக்கு விகே ட்ரைகாலஜன் ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் அன்பு பரிசா காத்துட்டு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனுஷ்யாக்கு ஃபாஸ்ட் ஸ்ட்ராங் சாங்ஸ் ஒரு கம்ஃபர்ட் ஜோனா வந்து சேர்ந்திருக்கு இப்போ. ஆகையால் ஒருவன் முதலாளி இந்த பாட்டு அவளுக்கு ரொம்ப நல்ல ஒரு செலெக்ஷன். பாட்டு ரொம்ப டஃப். ஒரே பிரெத்தில் ஸ்டேஜில் பாடுறது ஈஸி இல்லை. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கானா ப்ரெசென்ட் பண்ணுவான்.
நிற்பவன் ஏமாளி அதை சென்று முடிப்பவன் அறிவான் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி இது என நிற்பவன் ஏமாளி அதை சென்று முடிப்பவன் அறிவான் பூமியை வெல்ல ஆயுதம் எதற்கு பூப்பறிக்க தோழரி ஒற்றா பொருளோ போர்க்களம் எதற்கு ஆசை துறந்தால் எழிலும் உனக்கு அனுஷ்யா யூஸ்வலா இந்த பாட்டை வந்து பசங்க தான் பாடுவாங்க ஆனா நீங்க ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா யோசிச்சு இந்த பாட்டை ப்ரெசென்ட் பண்ணிருக்கீங்க. என்ன காரணம் இந்த பாட்டு எடுத்ததுக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் எஸ்பிபி சார் கிட்ட நீங்க சொல்லணும். அதுக்கப்புறம் சார் வந்து இந்த பாட்டு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லுவார். ஓகே? இல்லை, நான் இந்த பாட்டு ரொம்ப விரும்பி கேட்பேன். எனக்கு இந்த பாட்டு ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த சாங் நானும் எடுத்து பாடணும்னு ஆசை. எதுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். யார் நடிச்சிருக்காங்க? ஆக்சுவலி இந்த ஏஜில் இவங்க பாடுறது ரொம்ப கஷ்டமான பாட்டு இது. இட் நீட்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி, நிறைய எனர்ஜி கொடுத்து பாட வேண்டிய பாட்டு. ஸ்டார்டிங்கே வந்து அங்கே போம், மேலே போம். அது நான் பாடும்போது அது ஈல அந்த காந்தாரம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அது ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஜி ஷார்ப் இல்லையா சார்? ஒரிஜினல் அது எங்களுக்கு கூட அந்த பிகினிங் அந்த பஞ்ச் கொடுத்தா தான் வரும். ஸ்டேஜ் ரெக்கார்டிங் பாடும்போது 1-2 தடவை பாடலாம், ஸ்டேஜில் வந்து ஒரு தடவை தான் வரும் இல்லையா அவகாசம். அதனால் நல்ல எனர்ஜி கொடுக்கணும். நாங்கள் வளர்ந்தவங்க, உனக்கு அந்த எனர்ஜி இப்போதுலேருந்தே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கூட நியாயமான விஷயம் இல்லை. ஸோ அந்த எனர்ஜி கம்மியாக இருக்கிறதுனால தான் 2 or 3 places கொஞ்சம் இந்த மேலே பாடும் அது ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் சேர்ந்தாமல் இருந்தது. அது பக்கத்தில் வச்சுக்கோ. இது உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ அடுத்த தடவை கரெக்டாக பாடிடுவேன். இந்த பாட்டில் உனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் சொல்ல முடியுமா? சரணத்தில் சொல்லு. கையில் கொஞ்சம் அதுதான் அது எப்படின்னு சொல்லி நீ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணு, பாடி காட்டு. கையில் கொஞ்சம் அது எக்ஸாக்ட்லி யூஆர் ரைட். பட் அது எதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லணும்னா அதுக்கு முந்தின லைன் வரி பாடினால்தான் அது முக்கியத்துவம் என்னன்னு தெரியும். தானனா தானனா தரரிரரரரரா கையில் கொஞ்சம் கொஞ்சம் காசு இருந்தால் நீதான் அதற்கு எஜமானன். எவ்வளவு அழகான ஒரு கொஞ்சல் கொண்டு வந்தார் மியூசிக். இட்ஸ் a beautiful composition. இதில் முக்கியமாக எல்லா சிங்கர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா, முன்னுக்கு வர சிங்கர்ஸ்க்கு பாட்டு வந்து ஒன்லி நொட்டேஷன் வச்சு ரொம்ப அழகாக இருக்குன்னு அது மட்டும் என்ஜாய் பண்ணாதீங்க. அதில் எவ்வளோ அழகாக வார்த்தைகள் புகுந்த வச்சிருக்காரு கவிஞர்னு நீங்கள் யோசனை பண்ணணும். ஸோ வார்த்தைக்கு நல்ல அர்த்தம் புரிஞ்சுக்குங்க, என்ஜாய் பண்ணி பாடுங்க. கஷ்டமான பாட்டு தேர்ந்தெடுத்துட்டு அதில் இருக்கிற கஷ்டத்தை வந்து நாங்கள் பார்க்குற மாதிரி பண்ணினதுக்கு இப்போ என் கஷ்டம் என்னன்னு சொல்லி நீ பாடினதுனால தான் நிறைய பேருக்கு புரிஞ்சு போச்சு இல்லையா? தேங்க்ஸ் டு யூ. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சார். காட் பிளஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ பேபி. ஆல் தி பெஸ்ட் கண்ணா. தலைவர் பற்றி நம்ம பேசியே ஆகணும் இல்லையா? இந்த பாட்டை கேட்ட உடனே எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி வந்து உங்களுடைய வாய்ஸ் மூலியமாகவும் சரி, தலைவர் மூலியமாகவும் சரி அதிகரிச்சிருச்சு. இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ரஜினி சாரோடைய படத்தில் அவருடைய என்ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் விசில் அடிக்கும்போது அவருடைய முகம் உங்களுடைய குரலுக்கு தான் எல்லா ரசிகர்களும் அடிக்கிறாங்க. அந்த முதல் விசில் ரஜினி சாரோடைய அசோசியேஷன் பற்றி சொல்லுவாங்க. I have not sung all those. இல்ல சார், ஒரு குறிப்பிட்ட 99% it happened. It's all happening actually, no? நம்ம பார்க்குற பார்வையாளர்கள் மனசில் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு ட்ரெட் தட். அந்த பேத்தில் போகிறதுக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். எழுதுகிறவங்களும் சரி, மியூசிக் பண்ணுறவங்களும் சரி, பாடுறவங்களும் சரி. ஒரு உதாரணம் சொல்லணும். ஒரு பாட்டு விஸ்வநாதன் சாருக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்குறோம் வாகினி தியேட்டரில். டீ பிரேக்கில் கண்ணதாசன் சார், விஸ்வநாதன் சார், மற்ற அசிஸ்டண்ட்ஸ், நானும் உட்காந்துட்டு டீ சாப்பிட்டு இருக்கும்போது பாலச்சந்தர் சார் ஓட படம். நான் இப்படி இருக்கேன், அவர் எதிர்க்க உட்காந்துருக்காரு. பாலு கொஞ்சம் பின்னால் திரும்பி பாரு அப்படின்னார். திரும்பி பார்த்தேன், யாரோ 4
4 பசங்க இருந்தாங்க. ஓகே. அரௌண்ட் 25-30 இயர்ஸ் ஓல்ட் சில்ட்ரன், கிட்ஸ். அப்போ நான் ஒரு 5 வருஷம் அவங்களுக்கு பெரியவன், அதனால தான் கிட்ஸ்ன்னு சொன்னேன். பார்த்துட்டு என்ன சார், இல்லை கொஞ்சம் அந்த அந்த கருப்பு ஷர்ட் பேண்ட் போட்டு நிற்கிறேன், அவனை பாரு அப்படின்னாரு. பார்த்தேன், ரொம்ப சாதாரணமாக இருந்தார், ரொம்ப அன்கம்ட் ஹேர். ஒரு ஜென்டில்மேன் வாஸ் ஸ்டாண்டிங் தேர். என்ன சார் அவர் பற்றின்னு, உனக்கு ஒன்றுமே வித்தியாசமாக தெரியல. இல்லை சார், அவர் 4 பேரில் அவர் ஒருத்தராக இருக்காருன்னு. டேக் மை வேர்ட்ஸ் பாலு, லிசன் டு மீ. ஒரு நாள் அவன் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டுமே இல்லை, இந்தியா இண்டஸ்ட்ரியவே ஆள போகிறான் அப்படின்னு சொன்னார் அவர். அவருக்கு என்ன அந்த தீர்க்க திருஷ்டின்னு எனக்கு புரியல. நான் அவர் சொன்னதுக்கப்புறம் திரும்பி பார்த்தேன் இன்னொரு தடவை. அவர் சாதாரணமாக இருக்கார். ஒரு ரொம்ப சார் இருக்கிறதுனால, கேபி சார் இருக்கிறதுனால கை கட்டிட்டு ரொம்ப இதுவாக இருக்கார். அவர் மூஞ்சி கூட தெரியல, முடியெல்லாம் இங்கே விழுந்திருக்கு. இட்ஸ் எ டார்க் ஜென்டில்மேன், பிளாக் ஷர்ட் பிளாக் பேண்ட் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு மென்டார்க்கு என்ன புரிஞ்சது அவரில் தெரியல. அந்த அந்த ஹஸ்தவாசின்னு சொல்கிறோம்ல, அந்த கைராசின்னு சொல்கிறோம், அவங்களுக்கு ஒரு நல்ல பிரேக் கிடைக்கும். ஆனால் எந்த அளவுக்கு முன்னுக்கு கொண்டு போகிறாங்கன்றது தான் முக்கியமான விஷயம். அவரோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமாம்மா? பக்கத்தில் நீங்கள் அமிதாப் பச்சன் வைங்க, எஸ்வி ரங்கராவ் சார் வைங்க, சிவாஜி சார் வைங்க, அவருக்கு தெரிஞ்சது அவர் நிச்சயமாக பண்ணுவார், கூச்சவும் பட மாட்டார். அவர் முன்னால் கூட சிகரெட் எடுத்து இப்படி போடுவார், எல்லாம் பண்ணுவார். அந்த அந்த தேவை இருந்ததுன்னா, இவங்க பெரியவங்க இருக்காங்களே நம்ம எப்படி, அவர் ஹிந்தி பேசுறதுக்கு கூட தயங்கலை, தமிழ் கூட அவருக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுறதுல தயங்கலை. அவர் எனக்கு இது தெரியும், ஆனால் இது நான் நல்லா பண்ணுவேன், வெரி ஓப்பன். அவருக்கு எனக்கு இருக்கிற ஒரு ஒற்றுமை ஒன்றே ஒன்று தான், எங்களுக்கு என்ன தெரியாதுன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். He is born to do something. அது கண்டுபிடிச்ச பாலச்சந்தர் சாருக்கு வணங்குகிறேன். ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக்கின தமிழகத்துக்கு நான் வழங்குகிறேன். அவருக்கு நிறைய பாட்டுகள் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பினை எனக்கு கொடுத்த இந்த சினிமா தாய்க்கும் நான் வணங்குகிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹரிப்ரியாக்கு வண்ணம் கொண்ட வெண்ணிலவே, இந்த பாட்டு பொருத்தமான பாட்டு. மெலடியாவும் இருக்கு, அதுல நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. சிம்பிள் பாட்டு இல்லை, நன்னா ப்ரெசென்ட் பண்ணுவ. ஹரிப்ரியா இப்போ ரொம்ப நன்னா போயிட்டு இருக்கா. சதுர்முகி சிங்கரா, அதாவது எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் அவக்குள்ள இப்போ நன்னா அடைஞ்சிட்டு வருது. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே, வானம் விட்டு வாராயோ. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே, வானம் விட்டு வாராயோ. விண்ணிலே பாதை இல்லை, உன்னை தொட நீ இல்லை. விண்ணிலே பாதை இல்லை, உன்னை தொட நீ இல்லை. வண்ணம் கொண்ட வெண்ணிலவே,
ஹரிப்ரியா, எஸ்பிபி சாரோடைய இசையமைப்பில் எஸ்பிபி சார் பாடின பாட்டு. சார் முதல்ல சித்ரா பேசணும் இந்த பாட்டு பற்றி. சித்ராமா சொல்லுங்க. ஹரிப்ரியா, எஸ் மேம். ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பாடல். அது நான் நிறைய தடவை பாலு சாரோட ஷோஸில் போகும்போது அந்த அளவுக்கு அனுபவித்து பாடுறது நான் கேட்டு அப்படியே என்ன சொல்கிறது, மறக்க முடியாத ஒரு பாடல். ரொம்ப நல்லா பாடியிருக்கீங்க ஹரிப்ரியா. థ్యాంక్ యూ మ్యామ్. బాగున్నావా హరిప్రియ? బాగున్నాను సార్. మీ నాన్న నేను చాలా మంచి స్నేహితులను తెలుసా? அதுக்கப்புறம் தெலுங்கில் பேச மாட்டேன், தப்பாக நினைக்காதீங்க. இந்த பொண்ணோட தாய்மொழி தெலுங்கு. அவங்க அப்பா வந்து நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட எல்லாம் கூட சிங்கிங் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தாங்க. எனக்கு கண்டா ரொம்ப கௌரவம், ரொம்ப அன்பு. அவனுக்கு எனக்கு தம்பி மாதிரி தான். he was coming up very very well. இப்போ ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் தோஸ் நெகட்டிவ் திங்ஸ் நவ். அவனோட பிள்ளைன்னு நினைக்கும் போது எனக்கு தெரியவே தெரியாது. சித்ரா சொன்னாங்க முரளியோட டாக்டர் அப்படின்னு சொல்லி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. திஸ் இஸ் அ ரியலி டஃப் சாங். இந்த பாட்டு பண்ணின ஒரு வருஷத்துக்கு அப்புறம் என்னை எது இன்ஸ்பயர் பண்ணிடுச்சுன்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. இட் ஜஸ்ட் கேம் லைக் மீ. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, இது கேபி சாரோட சொந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் அவருக்கு உயிருக்கும் மேலான ஒரு நண்பர் அனந்து சார். பாலச்சந்தர் சார் விட ரொம்ப கௌரவம் கொடுப்பார் அவருன்னா கமல்ஹாசன் சார். ஏன்னா அவர் ஒரு அகராதி. அவர் இது ஒரே ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, இந்த சிகரம்ன்ற படம். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் சாங் ஐ கம்போஸ்ட் ஃபார் தி ஃபில்ம். அவர் எதுவுமே வந்து என்ன ரெண்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு கேட்கவே இல்லை. எனக்கு கிடைச்ச இன்னொரு பொக்கிஷன்னா வைரமுத்து சார். ஏன்னா பிகாஸ் ஐ ரெஸ்பெக்ட் தி லிரிக் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணி எல்லாம் ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நிறைய பாப்புலர் ஆச்சு, ஸ்டேஜிலலாம் பாட்டு இருக்கிறோம். இது எங்கேயோ உருட்டுது என்ன ஏதோ நான் என்ன இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு என்ன பாட்டுன்னு சொல்லி. அது வந்து ஒரு ஜெயதேவ் சார் அப்படின்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தார் ஹிந்தியில். அவர் பண்ணின ஒரு பாட்டு. இது சேம் ஸ்கேல் கொடுங்க சார் ஒரு தடவை. கபி खुद पे कभी हालात में रोना आया, कभी खुद पे कभी हालात में रोना आया. அந்த ஃபர்ஸ்ட் இது கபி खुद पे வண்ணம் கொண்ட வெண், அதுதான் ஒன்லி தட் ஃப்ரேஸ். அது ஒன்றுன்னு பண்ணதில்லை. அந்த பாட்டுகள் கேட்டு கேட்டு உள்ள ஊறி போயிருக்கு. எப்போ பாடினாலும், பிகாஸ் ஐ எம் எ சிங்கிங் கம்போசர். வேறு யாராவது ஹார்மோனியம் வாசிப்பார், எனக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தெரியாது. சின்ன வயசில் ஏதோ ஃப்ளூட் வாசிச்சிருப்பேன். அவங்க அந்த கார்டு கொடுக்கும்போது திடீர்னு இந்த பாட்டு வந்தது. இதில் வந்து முக்கியமாக நான் நன்றி சொல்ல வேண்டியது இந்த பாட்டுக்கு அரேஞ்ச் பண்ண ஸ்ரீனிவாசமூர்த்தி, ஹூ இஸ் அன் அசிஸ்டன்ட் டு மிஸ்டர் ஏஆர் ரஹ்மான் சார் நவ். இவங்க எவ்வளோ அழகாக பாடி கொடுத்தாங்க எனக்கு அந்த படத்தில். பியூட்டிஃபுல் சாங். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஒன்று இருக்குது. இது இது என் பல்லவி. ரொம்ப அழகா பாடுங்க, பாடுங்க பாடுங்க பாடுங்க. இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமோ, இவள் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமோ. இதோ இதோ என் பல்லவி. தானனா தாரரா இப்படிதான் பேக்ரவுண்ட் கம்போஸ் பண்ணுறது. ஸோ மச் திங்ஸ் இன் மைண்ட். பயிற்சிக்காரன் கையில் கல், நமக்கு ஒன்றும் தெரியாது. இட் கம்ஸ் அண்ட் தேர் இஸ் சம்படி டு ரைட் டவுன் வாட் ஐ சிங். பயிற்சிக்காரன் மாதிரி பாடினா அதுக்கு ஒரு அழகான உருவம் கிடச்சிது. இந்த மாதிரி நல்லா பாடக்கூடிய சிங்கர்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க. வேறு என்னமா ஒன்றும். ஐ என்ஜாய்ட் வாட் ஐ டிட். ஐ ரியலி அந்த படத்தில் வந்து எல்லா சாங்ஸ் அண்ட் பர்டிகுலர்லி இஃப் யூ சி தி கிளைமேக்ஸில் ஒரு ஒன்லி மியூசிக் பீஸ் இருக்கும். தட் இஸ் ப்ரைட் ஆஃப் மை கம்போசிஷன்ஸ். நீங்கள் அது ரெக்கார்டில் வரல, இன்னொரு தடவை வரும்போது பாருங்கள். இப்போ முன்னை பற்றி பேசாமல் எல்லாமே நான் எப்படி கம்போஸ் பண்ணேன், என்ன பாட்டு சித்ரா எப்படி பாடினாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். க்ளீன் சிங்கிங். தேங்க்யூ சார். வாழ்க வாழ்க வாழ்க. தேங்க்யூ சார். ஷவர் எடுத்துக்கோ. Teddy bear இப்படிப்பட்ட ஒரு shower. அற்புதமான பாட்டு பாடின பிறகு கொடுக்கணும். பக்கத்தில் நீயும் வந்தாய் தரரா தானனா தரதானே தனா தரி தரி தானனா
தந்தரத்தானா பாட்டுக்கு காத்துக்கு ஞானமில்லை, தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொந்தத்தில் ஏதுமில்லை, தள்ளி தள்ளி நீ இருந்தால் சொல்லிக் கொள்ள வார்த்தை இல்லை, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானம் விட்டு வாராதோ, விண்ணிலே பாதை இல்லை, உன்னை தொட ஏணி இல்லை, விண்ணிலே பாதை இல்லை, உன்னை தொட ஏணி இல்லை, வண்ணம் கொண்ட வெண்ணிலவே. ஹரிப்ரியா சொல்லுங்க, உங்களுக்கு வந்து இது சச் அன் அமேசிங் மூமெண்ட் நீங்க வந்து எஸ்பிவி சாரோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உன்னோட சேர்ந்து நான் பாடிட்டேன் இப்போ டியூட் பாத்தியா? ரொம்ப என்னோட லிஸ்ட்ல சிங்கர்ஸ் லிஸ்ட்ல நீயும் வந்துட்ட. அவ்வளவுதான். சார் How happy are you, ஹரிப்ரியா? God bless you, God bless you. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாரை பார்க்குறேன். அவங்க முன்னாடி நல்லா பாடி ஷவர் வாங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து சாரோட பாட்டு பாடணும் எப்படியாவது நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த ரவுண்ட் வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு சாய்ஸு நான் இந்த வண்ணம் கொண்டு வேணும், ஏன்னா இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சார் கொடுத்த எக்ஸ்ப்ரெஷன்ஸு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஹரிப்ரியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் உங்களை மாதிரி உங்கள் அம்மாவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க கிட்ட 2 வார்த்தை பேசிடலாம். ஃபஸ்ட்டு சாருக்கு வணக்கம். நமஸ்காரம் அம்மா, பாவனரா? பாவனன் சார். இவங்க வந்து திருப்பதியில இருந்து இவங்க ஹஸ்பண்ட் முரளி. நான் அவங்களோட திருப்பதி ஸ்லாங்லேயே பேசுவேன் நான். ஒன்று ஏன்பா பாவனாவா கோடை மீது பல்பில் மட்டும் தான் உண்டாயா தரிசனம் போயிடுச்சுனாவா? நான் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறேனோ கஷ்டத்தை கொடுக்குறேனோ தெரியல. அவரை பற்றி நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். பட் ஐ ஜஸ்ட் புல் டவுன் மை பேக். இந்த பொண்ணுக்கு என் பாட்டு மேலே ஆசை வரதுக்கு காரணமே அவங்க அப்பா தான். அவர் என் பாட்டே ஸ்டேஜில் பாடி வந்து அவர் ஒரு 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 அளவுக்கு அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ளேபேக் சிங்கராக கூட வந்தார். அம்மா உங்கள் குடும்பம் இசை குடும்பம் எனக்கு தெரியும். இவங்க 2 பேர் மேலே அவர் எவ்வளவு உயிர் வச்சுருந்தாரோ. யூ ரிமெம்பர் எங்கள் பர்த்டேக்கு நான் ஒரு நாள் வந்திருந்தேன் இங்கே நடத்தும்போது. அவர் ரொம்ப ஃபர்ஸ்ட் பர்த்டே, ஓ மை குட், ஸோ லாங் பேக். ஸோ குழந்தைங்கள் வந்து நான் எப்படியாவது நல்ல மியூசிஷியன்ஸாக கொண்டு வரணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. அவர் ஆசை நிறைவேறுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இன்னொன்று என்னென்னா, அவருக்கு சார் முன்னாடி பாட வைக்கணுன்னா இப்போ சாதாரணமெல்லாம் பாடக்கூடாது. அவர் முன்னாடி பாடணுன்னா ரொம்ப தைரியமும் ரொம்ப நாலேஜு ரொம்ப பக்தியோட பாட்டு உன்னிப்பாக கவனிச்சு இவ்வளோ மிஸ்டேக் கூட வராமல் பாடணும் அப்படின்ற ஒரு ஆசை அவருக்கு. இந்த தருணத்தில் அவர் இருந்திருந்தால் நிஜமாக ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். God bless you. முரளி, நீ நினைச்சது சாதிச்சிட்டாப்பாவா? ரொம்ப நல்லா பாடுறா, இன்னும் ரொம்ப அழகாக பாடுவான். ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த வாரம் முழுவதும் நம்மளுடைய லிவிங் லெஜெண்ட், நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடும் நிலா எஸ்பிபி சாரோட நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அண்ட் இந்த தருணத்தில் இன்னைக்கு ஷோ முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சின்ன நியூஸோட நாங்கள் எல்லாருமே சைன் ஆஃப் பண்ணிக்கிறோம். பட் we'll see you tomorrow. Until then, this is me, Bhavna Balakrishnan, signing off along with Makappa on Airtel Super Singer Junior 4 powered by Energy Tharum Gold Winner, co-presented by Arun Excello and NAC Jeweler. இது தமிழகத்தின் செல்லக்கரலுக்கான தேடல். தேங்க்யூ அண்ட் குட் நைட்.